ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, கேகேஆர் விஸ் எஸ்ஆர் கட்சிங்க. எஸ்ஆர் கட்சி டாஸை வின் பண்ணி முதல்ல பேட் பண்ணணும்னு சொன்னாங்க. முதல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா, டிராவிட்ஸ் கட்டு அதிர்ச்சி கொடுத்துட்டாருங்க. 0க்கு அவுட் ஆகிட்டாரு. ஆஸ்திரேலியா பவுலர் ஸ்டார்க்கு க்ளீன் போல்ட் ஆக்கிட்டாரு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டை பறி கொடுத்துட்டாருங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே 2 விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, தடுமாறி வந்து அந்த அணியில் வந்து ராகுல் திராவிட்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரை சதத்தை அடித்தாருங்க. அவர் வந்து நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்துறதுனால எஸ்ஆர் கட்சி அணி வந்து ஓரளவுக்கு ஸ்கோர் கொண்டு போனாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவரும் விக்கெட்டை பறி கொடுக்க 2 ரன் அவுட்டில் பின்னர் பார்த்தீங்கன்னா, கால்சன் அவர் வந்து நல்லா ஒரு அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தினார். 10 ஓவரில் 100 இருந்தாங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா, கால்சன் விக்கெட்டை பறி கொடுக்க அந்த அணியில் வந்து எல்லாருமே தொடர்ந்து விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்க. 129க்குலாம் 9 விக்கெட்டை போயிட்டாங்க 15 ஓவர் இருக்கும்போது. பின்னர் பார்த்தீங்கன்னா, கேப்டன் வந்து நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி நல்ல ஒரு ஸ்கோரு அடித்தாருங்க. 30 ரன் அடிச்சிருந்தார். அந்த அணியில் வந்து பார்த்தீங்கன்னா, 3 பேர் தான் நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் திராவிட்டி, கால்சன், பேட் கமின்ஸ் இவங்க தாங்க நல்ல ஒரு ஸ்கோர் கொடுத்ததால 159 ரன் வரைக்கும் அடிக்க முடிஞ்சுது. 3 பால் இருக்கும்போதே அவங்க விக்கெட்டு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, 160 ரன்னு வெற்றி என்ற இலக்குடன் ஆட ஆரம்பித்த கேகேஆர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா, சுனில் நரேன், குர்பாஸ் இவங்க தாங்க ஓப்பனிங்கில் நல்லா ஒரு அதிரடியான ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த அணியில் வந்து பவர் பிளே வந்து 50 ரன் கடந்துட்டாங்க. விக்கெட்டே கொடுக்கலங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா, குர்பாஸ் அவுட்டாக, சுனில் நரேனும் அவுட்டாக. அதன் தொடர்ந்து அந்த அணியில் வந்து வெங்கடேஷ் ஐயர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாருங்க. நல்ல ஒரு நிதானமான அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தி அரை சதத்தை அடித்தார். பின்னர் பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் அவரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. 2வது விக்கெட்டை இழந்த உடனே 97 ரன் வரைக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, குயிக்காகவே 15 ஓவரில் வின் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு அதிரடியான ஆட்டங்க. நல்ல நிதானமான ஆட்டத்தை இருவருமே வெளிப்படுத்தினாங்க. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா, இறுதிப் போட்டிக்கு வந்து தகுதியாகிட்டாங்க. முதல் அணியாக வந்து 2 முறை வந்து கப் அடிச்சிருக்காங்க. இது 3வது முறையாக வந்து இறுதிப் போட்டிக்கு நுழைஞ்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கேகேஆர் கேப்டன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லியிருக்காரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் முக்கிய காரணம் இல்லை, ஓப்பனிங் தான். ஏன்னா எஸ்ஆர் கட்சி ஓப்பனிங்கில் வந்து விக்கெட்டை பறி கொடுத்ததால அந்த ரன்னை வந்து நாங்கள் மடக்க முடிஞ்சுது. அதேமாரி எங்கள் அணியும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தால நாங்கள் வந்து நல்லா நிதானமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி வின் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருங்க. ஸோ 2வது குவாலிஃபயரில் வந்து எஸ்ஆர் கட்சி ஒரு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த அணியில் வந்து யார் வெற்றி பெற்று வருவாங்க அப்படிங்கிறத வந்து கேள்விக்குறியாகவே இருக்குங்க. ஸோ மேட்ச் முடிந்த பிறகு தான் தெரியும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.